முல்லைத்தீவு முத்தியன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட கபில்ராஜ் என்னும் குடும்பஸ்தரனுடைய மரணமே தற்போது பேசுபொருளான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக சில பல்வேறு உண்மைகள் வெளிவந்துள்ளது. கசப்பாக இருந்தாலும் இரண்டு தரப்பிலும் நியாயப்படுத்தப்படக்கூடிய சில விடயங்கள் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் போலீசாரின் பாதுகாப்புக்கு மத்தியில் அவருடைய உடலுக்கான இறுதிக் கிரியைகள் இன்றைய தினம் முல்லைத்தீவில் அவருடைய வீட்டில் இடம்பெற்றது. அந்த இறுதி கிரியைகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சுமந்திரன் மற்றும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என பலர் அங்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சில விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக அந்த குடும்பஸ்தர் உட்பட 5 இந்த இராணுவ முகாம் அகற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் அங்கு குறைந்தளவான இராணுவத்தினர் இருப்பதுடன் அந்த பணிகள் இடம்பெறுகின்ற போது அங்கு ஏற்கனவே தகரங்கள், இரும்புகள் என்பன மற்றும் இராணுவத்தினுடைய சில பொருட்கள் காணாமல் போகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளது. எனவே அங்கு இராணுவ முகாமில் தேடு இடம்பெறுவதாக இராணுவ உயர்மட்டத்தில் தகவல்கள் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்கு இவர்களுடன் ஒரு 5 இராணுவ வீரர்கள் பழகியுள்ளனர். அவர்களுக்கு சில வேலைகள் இவர்கள் செய்வதும் அவர்களுக்கான சில பொருட்கள் வாங்கி கொடுப்பதுமான சில தொடர்புகள் இவர்களுக்கு இருந்துள்ளது. அவர்கள்தான் அந்த இராணுவ முகாமுக்குள் உள்ள இரும்புகள் மற்றும் தகரங்களை இவர்களுக்கு விற்பனை செய்யும் செயற்பாடுகளை அந்த முகாமினுடைய பொறுப்பதிகாரிக்கு தெரியாமல், உயர்மட்ட உறுப்பினர்களுக்கு தெரியாமல் அவர்கள் இரகசியமாக செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலை அவ்வாறான ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வாறு இருக்கின்ற போதே இவர்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த இவர்களுடைய பழகிய இராணுவ வீரர்களால் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இத்தனை மணிக்கு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் தகரங்கள், இரும்புகள் எடுத்து தருகின்றோம் என கூறியிருக்கிறார்கள். அதை நம்பி இவர்கள் சென்று அங்கு அவற்றை எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது ஏனைய இராணுவ வீரர்கள் அங்கு இவர்கள் தகரங்கள் எடுப்பதை அவதானிக்கிறார்கள். எனவே இவர்கள் திடர்கள் என்ற ரீதியில் அவர்கள் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் இவ்வாறு தம்முடைய இராணுவ முகாமுக்குள் இனம் தெரியாத நபர்கள் புகுந்திருந்தால் அவர்களை நீதியாக முறையில் அவர்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விசாரணை செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதே உண்மையில் சட்டத்தின் படியிலும் நியாயத்தின் படியிலும் உண்மையான நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமான விடயம். ஆனால் இராணுவ வீரர்கள் மூர்க்கத்தனமாக அவர்களை ஆரம்பத்திலேயே தாக்கியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத. அங்குதான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. இந்த விபரீதமான செயல்பாடுகள் இடம்பெறுவதற்கு காரணமாகிறது. எனவே மூர்க்கத்தனமாக 20க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அவர்கள் மீது தாக்கியுள்ளனர். இதனால் அவர்கள் செய்வதறியாமல் ஓடியிருக்கிறார்கள். இவ்வாறு ஓடியவர்களிலே அந்த கபில்ராஜ் என்பவர் அடுத்த தினம் முத்தேன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருடைய உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ் பொதுநா வைத்தியசாலையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது மரணம் தொடர்பான துல்லியமான விடயங்கள் தெரியவில்லை என்று அதற்கான பகுப்பு மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆரம்ப கட்டத்தில் இவருக்கு அடிகாயங்கள் இருப்பதாக, முகமெல்லாம் அடிகாயம் இருப்பதாக உறவினர்கள் சில ஊடகங்களிலும் இந்த சமூக வலைதளங்களிலும் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தன. ஆனால் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் அவருடைய முகங்கள் அவ்வாறான காயங்கள் எதுவும் இல்லை என்ற நிலையில் குறிப்பிடுகிறார்கள். அத்துடன் நீர் உள்சென்றதன் காரணமாகவே மரணம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். எனவே நீரில் மூழ்கிய அந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை ஆய்வு அறிக்கைகள் இப்போது குறிப்பிட்டது. இதைத்தான் முல்லைத்தீவு போலீசாரும் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றனர். இதனை ஏற்க மறுக்கின்றனர். உறவினர்களும் அப்பிரதேச மக்களும் இந்த அறிக்கையை ஏற்க மறுக்கின்றனர். தற்போது உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக தகவல்களுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கு விசாரணைகளுக்கு பின்னரே துல்லியமான முடிவுகள் வெளிவரும் நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் செயலாளருமான சுமந்திரன் தலைவர் CVK சிவஞானத்துடன் கலந்துரையாடி தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவதுடன் இந்த கபில்ராஜுடைய மரணத்துக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் பூரண கட்டால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்க உள்ளோம் எனவும் அனைவரும் ஆதரவு தரும்படியும் ஒரு கோரிக்கையை விடுக்கிறார்கள். இந்த கோரிக்கையை பொறுத்தவரை இந்த கோரிக்கையை பல்வேறு தரப்பினரும் நிராகரிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இது சுமந்திரனுக்கு பல தடியாக மாறப்போகின்றதா என்ற ஐயப்பாடு தற்போது தோற்றம் பெற்றுள்ளது. குறிப்பாக முன்னணி வர்த்தக சங்கங்கள் இதனை மறுத்துள்ளது. இவர் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த விடயத்தை முன்னிறுத்தி கொண்டு செல்கிறார். எத்தனையோ இராணுவ அத்துமீறல்கள் இதுவரை காலமும் இடம்பெற்ற போது மௌனமாக இருந்த சுமந்திரன் இதற்கு மட்டும் அரசியல் நோக்கத்துக்காகவே இதனை தான் முன்னின்று நடத்துகின்ற ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கிறார். பல்வேறு விடயங்களில் மௌனமாக இருந்தவர் இராணுவத்தின் தன்னுடைய பாதுகாப்புக்காகவே
இராணுவத்தினுடைய இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சுமந்திரன் என்ற ரீதியில் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்படுவதன் காரணமாக இவர் தனிப்பட்ட ஒரு அரசியல் நோக்கத்துக்காக செயற்படுவதாக பல்வேறு தரப்பினர் இருக்கின்றனர். அதுடன் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் சிலருமே இந்த எடுக்கப்பட்ட முடிவு கட்சிக்கு உள்ள உறுப்பினர்களுக்கே தெரியாமல் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவாகவும் பார்க்கப்படுவதாக தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவருக்கான கதவடைப்பு போராட்டத்துக்கான ஆதரவு மிகவும் குறைந்த நிலையில் காணப்படுகின்றது. இவருடைய சகாபான சாணக்கியன் மட்டக்களப்பு ஆதரவுக்காக ஊடகங்களினூடாக அந்த ஆதரவை கோரியிருந்தார். இதே நானும் இந்த புரிதொரு காலத்தில் இன்று கபில்ராஜ் நாளை சாணக்கியனும் இவ்வாறு கொலை செய்யப்படலாம் என்றும் எனவே போராட்டம் அவசியம் என்ற வகையிலும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் ஆனால் எவ்வளவு தூரம் ஏனைய கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் ஆதரவளிக்கின்றது என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இந்த பூரண கட்டால் அனுஷ்டிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகின்றது. சுமந்திரனுடைய அழைப்பு உதாசீனப்படுத்தப்பட்டால் அது மிகவும் பலத்த அடியாக தமிழரசு கட்சிக்கு மாறும் என்பது எவ்வித ஐயப்பாடும் இல்லாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கபில்ராஜின் மரணம் தொடர்பாக நீதி கோரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் போலீசார் ஒரு தரப்பு வாதத்தையும் இராணுவத்தின் ஒரு தரப்பு வாதத்தையும் பொதுமக்கள் ஒரு தரப்பு வாதத்தையும் முன்வைத்து வருகின்றமை இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியுள்ளது. இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்காக இந்த ஊடக சந்திப்பை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து மற்ற ஊடக மையத்திலிருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன். பலருக்கு தெரிந்த விடயம், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் 66ஆம் பிரிவுக்குரிய இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் அந்த இடத்திலே அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியிலே வந்திருந்தது. அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம், அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் இது ஒரு அவசரமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் என்றதை அறிவித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மன்னிக்கணும் நேற்றைய முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தையங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலே ஒரு அபாயமான ஒரு நிலை, இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு 2025ஆம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம். நாங்கள் இந்த பாரதூரமான ஒரு விடயத்தை அதனோடு சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுக்கு ஒரு இதை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்கு கிழக்கு பூராகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுக்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரனூடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது. எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் 32 வயது அடைந்தவர். அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த இராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது. அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள், எதுக்கு போனார்கள், இதெல்லாம் நாங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இதிலே அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால், ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக ஒரு குளத்திலே அவருடைய சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் இதனுடைய முக்கியமான விடயம். ஒரு நாட்டினுடைய இனம், தமிழினத்தை சேர்ந்த தமிழர்களை 2025ஆம் ஆண்டிலையும் கூட இராணுவம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம். ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல.
இதே போல இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கு பூராவும் இருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலே எங்கேயாவது நடந்திருக்கா? தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடிச்சு கொண்டால் அப்படி பிரச்சனை வரும். ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள இராணுவம் அடிச்சு கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதிலே சிலர் சொல்லலாம், இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார், இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார். இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தொடர்ந்தும் இராணுவ கடுப்பிடிக்குள்ளே இராணுவ கடுப்பிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்ற விடயமாக இருக்கும். அந்த வகையிலே தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது. இந்த போராட்டத்துக்கான அழைப்புதல் தமிழரசு கட்சி விட்டிருக்கு சொன்னால் அந்த அழைப்புதலை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் மௌனமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம். செப்டம்பர் மாதம் அளவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கூட்டம் இடம்பெறுகின்ற நிலையில் இலங்கை தொடர்பான விவகாரம் பேசப்பட போகின்ற ஒன்று முக்கியமான நிலைமை காணப்படுகிறது. செப்டம்பர் மாதம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள உச்சி மாநாட்டுக்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ள அமெரிக்கா செல்ல உள்ளார். எனவே மிகவும் இக்கட்டான ஒரு நிலையில் இலங்கையினுடைய பொறுப்புக்கூறல் தொடர்பான விவகாரங்களில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட போகிறது. அது இலங்கைக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா என்ற கேள்வி காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதித்துவத்திலிருந்து வெளியேறியுள்ளது. எனவே புதிய தீர்மானம், முதலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நல்லாட்சி அரசாங்கம் இருந்தபோது இணை அரசனை வழங்கியது. அது அமெரிக்காவினுடைய அழுத்தத்தினால் கொண்டு வரப்பட்டது, அமெரிக்காவை தலைமை தாங்கியது. இம்முறை அமெரிக்கா அந்த தீர்மானத்திலிருந்து ஐக்கிய நாடுகள் சபை பிரதித்துவத்திலிருந்து நீங்கியுள்ளது. இதனால் புதிய தலைமைத்துவம் ஏற்று பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகள் புதிய தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரித்தானிய செனட் சபை, பிரான்ஸ் செனட் சபை, பிரித்தானிய பாராளுமன்றம், கனடா பாராளுமன்றத்தில் இலங்கை தொடர்பான போர்க்குற்ற விவகாரங்களில் இலங்கை உள்ளக ரீதியில் விசாரணைகள் திருப்தி இல்லை. எனவே சர்வதேச ரீதியான விசாரணை மற்றும் சிறந்த பொறிமுறை பொறுப்புக்கூறல் அவசியம் என்ற கருத்துக்களை குறிப்பிட்டு வருகின்றது. ஆனால் தற்போது ஒரு விடயம் வெளியாகியுள்ளது. இந்த ராஜதந்திர மட்டத்தினூடான கலந்துரையாடலின் அடிப்படையில் தற்போது பிரித்தானியாவும் கனடாவும் கொண்டு வரும் தீர்மானம் இலங்கைக்கு மென்போக்கினை ஏற்படுத்துவதாகவும் இலங்கைக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமையாது, மென்போக்குத்தன்மை கொண்டதாக அமையப் போகின்றது என்ற ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே தொடர்பான உண்மை நிலைமை இதுவரை வெளிவரவில்லை. இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவும் அமெரிக்காவுக்கு இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். எனவே அழுத்தங்கள் மேலும் வலுப்பெறலாம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் முன்னர் ஆதரவு அளித்த இலங்கைக்கு ஆதரவு அளித்த மெசிடோனியா, மோண்டினீக்ரோ போன்ற நாடுகள் இம்முறை இந்த தீர்மானத்தில் எவ்வித பங்கு பெற்றுதலும் மேற்கொள்ளாது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளமை முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகும். கடந்த மாத இறுதியில் காணாமலாக்கப்படுதல் தொடர்பான சான்றிதழ்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சங்கம் ஒன்று சேர்ந்து ஜெனீவாவுக்கு செல்ல உள்ளது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான சாட்சியங்கள் வழங்க உள்ளது. இலங்கைக்கு செம்மணிக்கு வருகை தந்து மற்றும் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல்வேறு நபர்களையும் முக்கிய ஆட்சியாளர்களையும் சந்தித்த
வோல்கர் ட்ரக்கும் இது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிக்கின்ற போது பொறுப்பு கூறல் மற்றும் விசாரணைகள் தொடர்பாக சர்வதேச தலையீடுகள் அவசியம் என்ற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்ததால் இந்த எதிர்பார்ப்பு மேலும் வலுவடைந்துள்ளது. எனவே செப்டம்பர் மாதமளவில் இடம்பெறுகின்ற கூட்டத்தொடர் வரை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. எனினும் அரசு தரப்பு தகவலின்படி இம்முறையும் இலங்கைக்கு மென்போக்கான தன்மையை ஐக்கிய நாடுகள் சபையினூடாக பெற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவு பெரிய தாக்கமோ அல்லது இறுக்கமோ இருக்காது என்கின்ற ஒரு விடயம் முக்கியமாக இங்கு பேசப்படுகிறது.